வணக்கம் நண்பர்களே. மை3 எம்டி வந்து இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு ஆடியோ வடிவில். இந்த ஆடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான சில கிட்டன் டீடைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சில பேர் இந்த ஆடியோ வந்து நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். இல்ல மேலோட்டமா வந்து இது வந்து ஒரு வாழ்த்து செய்தி அப்படிங்கிறதோட மட்டும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வாழ்த்து செய்தியா மட்டும்தான் இருந்திருக்கும். சரி வாங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த ஆடியோ வந்து நம்ம இப்ப கேட்டலாம். இப்ப அந்த ஆடியோ வந்து நம்ம கேட்கலாம். அதை வந்து இப்ப பாருங்க. குடும்ப உறவுகளுக்கு என் இனிய 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கடந்த 2024ஆம் ஆண்டு நம் நிறுவனத்துக்கும் நமக்கும் பல்வேறு சோதனைகளையும் அதனால் பல வேதனைகளையும் தந்து சென்றது. ஆனாலும் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இன்று பிறந்திருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அதை அத்தனையும் மீட்கும் வகையில் மிகச்சிறந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி அனைத்து பிரச்சனைகளும் மீண்டு வந்து மீண்டும் ஒரு விசுவம் எடுக்கும் ஆண்டாக அமையும் என்பதில் எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை. ஏனென்றால் இந்த கலியுகத்தில் ஒரு நிறுவனம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது அந்நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக இருப்பது என்பது வெகு இயல்பானது. ஆனால் ஒரு நல்ல நிறுவனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஒரு இக்கட்டு வந்து செயல்படாமல் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவும் எல்லையற்ற நம்பிக்கையை வைத்து காத்திருப்பது என்பது உலகிலேயே நம் நிறுவனத்துக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது. இந்த மக்களின் மனநிலையும் நிறுவனத்தின் உண்மைத்தன்மையும் வெகு விரைவில் பிரசாரம் புரிந்து கொண்டு நீதிமன்றத்திற்கும் எடுத்துரைத்து அதன் மூலம் நல்லதொரு தீர்வை பெற்று வெகு விரைவில் அக்னி பரீட்சையில் புடம்போட்ட தங்கமாக பீக் பறவையாக மீண்டெழுந்து மீண்டும் விசுவமாக இந்த வியாபாரத்துறையில் மை3 கோலோச்சும் என்பதில் எவ்வித ஐயமும் எனக்கில்லை. அந்த நம்பிக்கையோடு இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்த்தை உங்களுக்கு நான் மனதார கூறுகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு முதல் அனைத்து நமக்கு சாதகமாக நடக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் கூறுகிறேன். வெகு விரைவில் மீண்டும் உங்களை இன்னொரு முறை என்னுடைய வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் நண்பர்களே, இப்ப நீங்க வந்து இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவில் வந்து அப்படி என்ன அவர் முக்கியமானது ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பொறுமையா நம்ம இந்த பதிவுகள் நம்ம பார்க்க போறோம். ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, மற்றவங்க நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா வந்து தேவையில்லாம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிறுவனம் சார்ந்து ஏதாவது முக்கியமான தகவல் இருந்தால் அதை நாங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு உள்ளவங்க. கண்டிப்பாக வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போது. எந்த அளவுக்கு காத்திருந்தது நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான சில தகவல்களும் இருக்கத்தான் போகுது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் வாழ்த்து சொன்னார், 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னார். அது நமக்கு தேவையில்லை, அது வழக்கமாக வந்து அவர் சொல்றதுதான். அது எல்லா நிகழ்வுகள்லையும் ஒரு வாழ்த்து சொல்றதுதான். சரி, நமக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில், அதாவது இந்த ஆடியோவில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மேலோட்டமாக வந்து பார்த்துடலாம். நண்பர்களே, கடந்த 2024ஆம் ஆண்டு நம் நிறுவனத்துக்கும் நமக்கும் பல்வேறு சோதனைகளையும் அதனால் பல வேதனைகளையும் தந்து சென்றது. அதாவது 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையில வந்து நிறுவனத்துக்கு பயங்கரமான சோதனை, அது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் நமக்கு வந்து சோதனைகளுக்கு மேல வந்து பல சோதனைகளா வந்துச்சு. அதை தாண்டி நம்ம உறுப்பினர்களாகிய நமக்கு உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் வெளிப்படையிலும் எவ்வளவோ வந்து மனவேதனைகள். இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டவங்க பல பேருடைய இகழ்ச்சிக்கு உள்ளானவங்கள் பல பேர். அது அவங்களுடைய மனவேதனை அவங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து அவங்க வெளிப்படுத்த முடியாது. அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம வந்து யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய மனதின் வலி நமக்கு வந்து தெரியும். அதைத்தான் அழகா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது பல்வேறு சோதனைகளையும் அதனால் பல வேதனைகளையும் தந்து சென்றது. கண்டிப்பா வந்து 2024 வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுச்சு. அது நம்ம வந்து மறக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டு கிடையாது, ஒரு புள்ளியா நம்ம வைக்கப்பட வேண்டிய ஆண்டு. இவ்வளவு கஷ்டங்கள் வந்து இந்த வருடத்தை அனுபவிச்சிருக்கோம்னா அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு நிறுவனம் சார்ந்த மட்டும் இல்ல, நமக்கு வந்து வாழ்க்கை நெறிமுறையிலையும் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு கடந்து போகணும். அதுக்கடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனாலும் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இன்று பிறந்திருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அதை அத்தனையும் மெய்ப்பிக்கும் வகையில் மிகச்சிறந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி
அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வந்து மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. மறுபடியும் ஒரு லைட்டா ஒரு சின்னதா வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் நம்ம நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கைக்கு வந்து இன்னொரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அதை வந்து அடுத்து பின்னாடியே சொல்லியிருக்காரு. அப்ப அது வர்றப்ப நான் உங்களுக்கு வந்து விளக்கமா சொல்றேன். இப்ப அதை ஒரு மேலோட்டமா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கண்டிப்பா எல்லாருமே நம்பிக்கையோட காத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்று பிறந்திருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு, இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த புது வருடம், அதை அத்தனையும் மெய்ப்பிக்கும் வகையில் மிகச்சிறந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி, இப்ப நம்ம நம்பிக்கையோட எதை நம்ம எதிர்நோக்கி நம்பிக்கையோட காத்திருக்கோமோ, இப்ப நம்ம எதை நோக்கி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம், நம்ம நிறுவனம் செயல்படணும், எல்லாமே சரியா வரணும், நமக்கான பேமெண்ட்ஸ் கரெக்டா வரணும், எப்பவும் போல நம்ம இந்த நிறுவனத்துல வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து மெய்ப்பிக்கும் வகையில் மிகச்சிறந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி, மிகச்சிறந்த ஒரு சூழலை ஏற்படுத்தினா அது தொடர்ந்து நடக்கணும். அதாவது தொடர்ந்து நடந்தாதான் வந்து மிகச்சிறப்பான ஒரு சூழ்நிலை. அப்ப வந்து இந்த வருஷத்துல கம்பெனி வந்து சிறப்பா நடைபெறும் அப்படிங்கிறத வந்து மறைமுகமா இந்த இடத்துல வந்து வார்த்தை ஜாலத்துல வந்து சொல்லியிருக்காரு. அவர்தான், வேற ஒண்ணும் இல்ல. அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வந்து, நல்லா கவனியா, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம மீண்டு வந்துடணும். மீண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக. இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் இல்லாம அதுவே ஒரு விஸ்வரூபம் தான். அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக, அதாவது அதை விட இன்னும் சிறப்பா கொண்டு வர போற ஒரு ஆண்டாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது வந்து தெளிவா அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, எனக்கு எந்தவித ஐயமும் இல்லைன்றாரு. அதாவது எனக்கு சந்தேகமே கிடையாது. அவர் தான் ஓனர். அவரே எனக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, அதாவது செய்ய போற எனக்கே சந்தேகம் கிடையாதுன்னா அப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன், நாளைக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குன்னா நானே நம்பிக்கை இல்லாம இருக்கின்றத அர்த்தம். இப்ப நாளைக்கு நான் வந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நாளைக்கு கிளம்புவேனா அப்படிங்கிறதே சந்தேகம் தான் அப்படின்னா உறுதிப்படுத்தப்படாத தகவல். நாளைக்கு நான் சென்னைக்கு போறது, நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன்றதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னா, எந்த ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை அப்படின்னா, நாளைக்கு நான் உறுதியா சென்னைக்கு போறேன் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடும் ஒரு பொருள் தான் இது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் அவர் என்ன சொல்லிருக்காரு அதை மட்டும் கரெக்டா வாசிக்கிறேன். சந்தேகம்னா உறுதியா பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து எந்த சந்தேகம் இல்லைன்னா நான் வந்து அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது செய்யறது இல்லை அப்படிங்கிறதான். அது என்ன சொல்லிருக்காரு மறுபடியும் பார்ப்போம். மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. இந்த வருஷத்திலே வந்து நாங்க சிறப்பா செயல்பட்டுருவோம் அப்படிங்கிறத ஆணித்தனமா வந்து மறைமுகமா சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பல அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து நான் சொல்றேன் நானு. அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க எல்லாத்தையுமே இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்ததா, ஏனென்றால் இந்த கலியுகத்தில் ஒரு நிறுவனம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக இருப்பது என்பது வெகு இயல்பானது. அழகான தமிழ் வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க பாருங்க, நல்ல ஒரு அருமையானது. மறுபடியும் நல்லா கவனமா கேளுங்க. ஏனென்றால் இந்த கலியுகத்தில், இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம், இந்த கலியுகத்துக்கான அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளே அவங்களே பார்த்து அவங்களே பேசி அவங்களே சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இறைவன் வந்து சொன்ன வார்த்தை அதுதான். கலிங்கிறது வந்து மனிதர்களுக்கான காலம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து விருப்பத்தோட சரியோ தப்போ அவங்களே செஞ்சு முடிச்சுட்டு இந்த யுகத்தை முடிக்கட்டும் அப்படிங்கிறதான் இதுக்கான விளக்கமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதைத்தான் இங்க வந்து அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் இந்த கலியுகத்தில் ஒரு நிறுவனம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த நிறுவனம் வந்து இந்த கலியுகத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த நிறுவனம் இவ்வளவு அருமையா நடந்துகிட்டு இருக்கு, சிறப்பான நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வழக்குல சொன்னோம்னா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக இருப்பது என்பது வெகு இயல்பானது. நமக்கு வந்து அதுல பலன் வருதுப்பா, அதனால நமக்கு வந்து அது ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்காக மூலமா வந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்குது, அதுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு கம்பெனில வேலைக்கு போறோம்னா நம்ம அந்த கம்பெனில வந்து வேலை பார்க்குறோம், சம்பளம் வாங்குறோம், அதுக்கு விசுவாசமா இருப்போம். அது வேலைக்காக சம்பளத்துக்கான விசுவாசமே தவிர அது தனிப்பட்ட வந்து ஆத்மார்த்தமான விசுவாசம் கிடையாது. நம்ம அந்த கம்பெனிலனா நமக்கு சம்பளம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்க கம்பெனில நான் வேற கம்பெனிக்கு நான் போய்க்கிறேன், அவ்வளவு அது முடிஞ்சு போகும். ஆனா
நான் இந்த கம்பெனில தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது அந்த ஆத்மார்த்தமான அந்த விசுவாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து நம்ம வேலை கொடுக்குறாங்கன்றதுக்காகவும் சம்பளம் வாங்குறதுக்காகவும் இருக்கிற ஒரு விசுவாசத்த அடிப்படை தான் இயல்பானதா சொல்லியிருக்காங்க. வெகு இயல்பானதுன்றது வந்து அதான் அந்த கம்பெனில வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது இயல்பானது. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க ஜாலத்தை புகுத்துறாங்க பாருங்க. ஆனால் ஒரு நல்ல நிறுவனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஒரு இக்கட்டு வந்து செயல்படாமல் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும் பொழுதும், ஒரு நிறுவனம் வந்து நல்லா செயல்படாம தற்காலிகம் முடக்கப்பட்டிருக்கு. எந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு பாருங்க, நுப்பாட்டப்படல, முடக்கப்பட்டிருக்கு. நுப்பாட்டப்படல, மறுபடியும் சொல்றேன், இந்த கம்பெனி வந்து நிறுத்தல, முடக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். எப்ப வேணாலும் வந்து இது ரீஓபன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த வாசகத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். முடக்கப்பட்டிருக்கும் பொழுதுன்றாங்க, அதாவது வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர தடுத்து வச்சிருக்காங்க, தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க நிறுத்த கிடையாது. முடக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து தமிழ் அர்த்தங்கள் வந்து தேடி பாருங்க, உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதுல வந்து தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கும் பொழுது, அதாவது முழுசா வந்து இதை செயல்பட விடாம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற அந்த நேரத்துல அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவும், இதுதான் நல்ல ஒரு அருமையான வாசகம், அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவும். இது நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதுல இருக்க உறுப்பினர்கள் வந்து ஒரு கம்பெனியை வந்து நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இதுதான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். எங்களுக்கு வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, முதல் சொன்னேன் பார்த்தீங்களா, சம்பளம் தராங்க, எங்களுக்கு வந்து கம்பெனி இல்லைன்னா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து ஒரு காரணம். எதுக்காகப்பா இந்த கம்பெனிக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து ஒரு காரணம் சொல்லலாம், இதுதான் காரணம் அப்படின்னு. ஆனா இந்த கம்பெனிக்கு வந்து, அதாவது மைவி3 ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு மக்கள் ஆதரவு வந்து எப்படி இருக்குன்னா நிபந்தனைகள், அதாவது கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு ஆதரவு. என்னப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை, எங்க நிறுவனம், ஏன் நிறுவனம் வரும்போது அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே வார்த்தை என்னன்னா மைவி3 ஏன் நிறுவனம், எங்க நிறுவனம். இது எம்டி சக்தி ஆனந்தன் அவர் நிறுவனம் சொல்லி எந்த இடத்துலயுமே எந்த மக்களுமே குறிப்பிடல. ஓஎம்ல இருந்து பிஎம்ல இருந்து சிஎம் வரைக்கும் எங்க பாருங்க, எங்க நிறுவனம், எங்க மைவி3, இப்படித்தான் சொல்லுவாங்க தவிர மைவி3 ஒரு நிறுவனத்தை நான் இருக்கேன், மைவி3 அவங்க நிறுவனத்துல நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என் நிறுவனம் என் மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நிறுவனத்துல இருக்கிறவங்களும் சரி, நிறுவனத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, நிறுவனத்துல இருந்து பல பலாபலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, எல்லாருமே இது என்னுடைய நிறுவனம், அதாவது தன்னுடைய சொந்த நிறுவனமா தான் இதை பாவிக்கிறாங்க. அதனால இதுல வந்து நிபந்தனைகளே கிடையாது. ஏன்னா என்னுடைய பொருள் அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன நான் நிபந்தனை வைக்க முடியும்? என் பொருள்ன்றது மட்டும்தான் அதுல நிபந்தனை, வேற எதுவும் கிடையாது. என்னை சார்ந்ததுங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே நான் சொல்ல தேவையில்லை, அது என்னுடையது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தோட அதற்கு வந்து அவங்க ஆதரவு தராங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, எல்லையற்ற நம்பிக்கையும் வைத்து காத்திருப்பது என்பது, நம்பிக்கைக்கு வந்து ஒரு அளவு இருக்கும். அந்த அளவெல்லாம் வந்து மைவி3 இல்லை அப்படிங்கிறது கடந்த ஒரு வருடமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இவ்வளவு நாள் வந்து காத்திருக்கேன், நிறைய பேர் குழப்பமா இருக்கு, எப்படி அதெல்லாம் நடக்குது, இவ்வளவு வருஷமாச்சு மக்கள் வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படி நம்மளும் வந்து எதாவது பண்ணாலும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, ஆனா கப்சிப்னு இருந்துக்கிறாங்க, எதுவுமே பேசுறது இல்லை. அப்ப இந்த அளவுக்கு இதை வந்து கண்மூடித்தனமா இதை நம்புறாங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகளை எழுப்ப காரணமா இருந்தது வந்து இந்த மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள். ஏன்னா நிறைய மௌனம், நிறைய நம்பிக்கை. அவங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தேவையில்லாத சில பேர் தான் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் விடுவாங்க தவிர உறுப்பினர்கள் எல்லாமே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு, நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து முன்வைக்கிறாங்களே தவிர யாருமே வந்து நாங்க அடுத்த கட்டம் அப்படி இப்படி அப்படின்லாம் வந்து யாருமே வந்து ஏன் வீடியோல கமெண்ட்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து பண்ணல. எல்லாருமே வந்து நாங்க காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காத்திருப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நீர் ஆகாரம் தான். இப்போதைக்கு நமக்கு வந்து பெரிய ஆகாரம் கிடைக்கல, நீர் ஆகாரம், முன்பசிக்கு மாதிரி நமக்கு வந்து தாகம் தணிக்க கிடைத்த ஒரு முன்னாகாரம் இன்னைக்கு வந்து அந்த ஆடியோ அதுதான். சரி வாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்பிக்கை வைத்து காத்திருப்பது என்பது உலகிலேயே, இந்த உலகத்திலேயே நம் நிறுவனத்திற்கு மட்டுமே அமைந்திருக்கிறது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, மக்கள் வந்து பெருசா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது, என்னைக்கு இருந்தாலும் என் நிறுவனம் வரும், எனக்கான பலாபலனை தரும் அப்படின்ற ஒரு காத்திருப்போட இருக்கிறது இந்த நிறுவனத்துல மட்டும்தான். அரசாங்கத்துல இருக்கிற ஊழியர்கள் கூட ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து தனது கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வெளிவந்து கேட்பாங்க. இதுல எல்லாருமே வந்து ஒரு அமைதி, பாத்துக்குவாரு அவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர் கையில ஒப்படைச்சிட்டு அமைதியா இருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த மைவி3 வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். அது கடந்து வந்த பாதைகளும், அது உச்சத்தோட இருந்த காலகட்டங்களும், அது நிலைத்து நின்ற அந்த நீளமானது என்னன்னா இவங்களுடைய மனசுதான். அந்த மனசுலதான் அது நிலைச்சு நின்றுருக்கு. அது கொடிகட்டி பறக்கணும். அதை அடுத்து நான் சொல்றேன் நான் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததை பாத்தீங்கன்னா,
இந்த மக்களின் மனநிலையையும் நிறுவனத்தின் உண்மை தன்மையையும் வெகு விரைவில், அதாவது இந்த மக்களுடைய மனநிலை, என்ன மனநிலையில மக்கள் இருக்காங்க, இந்த நிறுவனம் வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதான், நிறுவனம் வந்துட்டாலே மற்ற அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதனால வந்து மக்கள் வந்து மெயினா வந்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த நிறுவனம் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன வழி, கம்பேக் கொடுக்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அரசாங்கம் புரிந்து கொண்டும், அதாவது நல்லா யோசிக்கணும், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வார்த்தை முடியுதா தொடருதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா நம்ம கவனிக்கணும். அங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, அரசாங்கம் புரிந்து கொண்டு, அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. மேலும் நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்து, இது சார்ந்து பல விஷயங்களை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து கொண்டு போகணும். ஏன்னா அங்க வந்து எவிடன்ஸ் தான் மெயின், என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் தான் வேணும் நமக்கு. அதனால அங்க வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றாங்க. மறுபடியும் நல்லா பாருங்க, எவிடன்ஸ் அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்து, எடுத்துரைப்பது என்பதுனா அதற்கான ஆவணங்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கிறது தான் அங்க எடுத்துரைப்பது அப்படிங்கிறது. அரசாங்கம் புரிந்து கொண்டு நீதிமன்றத்திற்கும் எடுத்துரைத்து, அதாவது நிறுவனம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு புரிய வைக்கிறது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. மக்களுடைய மனநிலையை கொண்டு போகலாம், இன்னொன்று வந்து அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் படி இந்த நிறுவனத்தின் செயல் திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற புதிய விதிகளின் கீழே வந்து இருக்க அறிக்கைகளை கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்டையும் காமிச்சு நீதிமன்றத்துக்கிட்டையும் கொடுத்து இதை வந்து மென்மேலும் சிறப்பாக வழி நடத்துவதற்கான ஆவண வேலைகள், அதாவது சட்ட வல்லுநர்களோட சேர்ந்து ஆவண வேலைகளை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத தான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படி பார்ப்போம். நீதிமன்றத்திற்கும் எடுத்துரைத்து அதன் மூலம், அதாவது அந்த செயல் மூலமா நல்லதொரு தீர்வை பெற்று, இங்க பாத்தீங்க இந்த செயலை நம்ம செய்யறதுனால நல்ல ஒரு தீர்வு, தீர்வு என்பது தீர்ப்பு, தீர்ப்பு, தீர்வு, முடிவு, இது பூராமே வந்து ஒரே விதமான சொல்களை குறிக்கும். இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரியான செயல்களில் வந்து அந்த வார்த்தை ஜாலங்கள் பயன்படுத்தப்படும். அதனால இந்த இடத்துல வந்து அழகா அதை பயன்படுத்திருக்காங்க. நல்லதொரு தீர்வை பெற்று வெகு விரைவில், இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியனர். வெகு விரைவில், அதாவது விரைவில் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும். விரைவில் வருகிறேன், வெகு விரைவில் வருகிறேன்னா வேகமாக வருகிறேன், அடுத்த நாளை வரலாம், அதுக்கு அடுத்த நாளும் வரலாம், எப்பன்னு சொல்ல முடியாது, எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நேரம். விரைவில் அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கலாம். வெகு விரைவில்ன்ற அந்த வார்த்தை வந்து இந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னா, அடுத்த நாள் அடுத்த நொடியே கூட வரலாம். வெகு விரைவில், எப்பப்பா வருவ, வெகு விரைவில் உன்னை சந்திக்கிறேன்னா அடுத்த நிமிஷமே கூட சந்திக்கலாம், நாளைக்கு, இன்னைக்கு நைட்டு, அடுத்த வாரத்துக்குள்ள, ரொம்ப கால நீட்டிப்பு கிடையாது. வெகு விரைவில் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு அதிகமான காலம் வந்து உள்ள வராது. வெகு விரைவில், அது இந்த வெகு விரைவில் என்னன்றத வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம், அடுத்தடுத்து சொல்லுவோம். அந்த வெகு விரைவில்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அக்னி பரீட்சையில் புடம் போட்ட தங்கமாக, அக்னி பரீட்சைன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வார்த்தைகள். அக்னி பரீட்சை நான் எழுதுறேன் அப்படின்னு. அக்னி பரீட்சை என்னன்னா, அக்னிங்கிறது ஒரு தீ, பரீட்சைங்கிறது வந்து ஒரு சோதனை, அக்னியால கொடுக்கப்படும் ஒரு சோதனை. நம்ம வந்து பரீட்சைன்றோடனே நம்ம கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல எழுதுற பரீட்சை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பரீட்சையம் பண்றதுங்கிறது வந்து சோதனை பண்றது. அது வந்து நமக்கு வந்து ஸ்கூல்ல படிச்சதுனால பரீட்சைங்கிறது அந்த ஒரு அர்த்தம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பரீட்சை அப்படின்னாலே நமக்கான சோதனை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து தமிழ்ல வந்து அதிகமாக குறிக்கப்படக்கூடிய ஒரு சொல். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அக்னி பரீட்சையில் புடம் போட்ட தங்கமாக, அக்னி பரீட்சை அதாவது தீயினால வரைக்கப்படுற ஒரு சோதனை. அந்த சோதனையில தங்கமானதை உள்ள போடுவோம், தங்கமாக சாதாரணமா இருக்கும், அது தீயில போட்டு சூடு ஏறும் போது அது தக 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 தகன்னு மின்ன ஆரம்பிக்கும். அது எந்த அளவுக்கு சூடு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப அழகா தங்கம் வந்து சொலிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு பழமொழி கூட வரும், சுட சுட தங்கங்கள் வந்து மெருகேறிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பேசினோம்னா ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கிறோம் நம்ம, அதனால அது வேணா. தங்கத்தை வார்த்து எடுக்கணும்னா அதுல தீயிலிட்டு அதை மெருகேற்றணும், அதுதான் அந்த இதுக்கான அர்த்தம். அதைத்தான் இங்க வந்து போட்டிருக்காங்க. புடம் போட்ட தங்கமாக, இந்த நிறுவனத்தினுடைய செயல்கள் எல்லாமே வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதாக, புடம் போட்ட தங்கதாக இருக்கிறத காட்டி அழகா மெருகேற்றி அருமையானதாக, மக்களுக்கு எளிதாக ஈஸியா புரியுற மாதிரி, இப்படி பல அர்த்தங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அது எந்தெந்த சூழ்நிலைக்கோ என்னென்ன செயல்களை குறிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில அர்த்தங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இங்க எடுத்துக்குவோம். நிறுவனம் பொலிவுடன், தங்கம்ன்றது வந்து ஒரு பொலிவு, அழகா மின்னக்கூடியது, பொலிவுன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம், கண் கூசுற அளவுக்கு அழகான ஒரு பொலிவோட. அதே மாதிரி அக்னி பரீட்சையில் புடம்போட்ட தங்கமாக, இந்த சோதனையில இன்னும் நம்ம பொலிவாக மீண்டெழுந்து, பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து மீண்டும் விஸ்வரூபமாக இந்த வியாபாரத்துறையில், நல்லா கவனிங்க,
இப்படி நம்ம இந்த அக்னி பரீட்சையை வந்து சாதனையா பண்ணி எப்படி வந்து அதுல இருந்து பீனிக்ஸ் பறவை அந்த அக்னி பறவை வந்து பறந்து வருதோ அந்த மாதிரி நம்ம நிறுவனம் வந்து மீண்டும் செயல்பட துவங்கும். எவ்வளவுதான் நீங்க வந்து நெருப்பால வந்து சுட்டாலும் அது எங்களை இன்னும் அழகாக்குமே தவிர, அறிவாக்குமே தவிர, திறமையாக்குமே தவிர எங்களை வந்து முடக்கி விடாது அப்படிங்கிறது தான் அழகா இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன பார்க்கலாம். விஸ்வரூபமாக இந்த வியாபாரத்துறையில், அதாவது மீண்டும் விஸ்வரூபமாக இந்த வியாபாரத்துறையில், அதாவது வந்து நம்ம வந்து விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும், அதாவது வந்து வியாபாரத்துறை தொழில்துறை, இந்த ரெண்டு துறை இணைந்தது தான் நம்ம நிறுவனம். மொத்தம் வந்து தொழில்துறையில இன்னும் நம்ம மேல போனாதான் வியாபாரத்துறையில இன்னும் வந்து நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். அதுக்காகத்தான் இந்த வார்த்தை இந்த இடத்துல மீண்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீண்டும் விஸ்வரூபமாக இந்த வியாபாரத்துறையில் மைவி3 கோலோச்சும் என்பதில் எவ்வித ஐயமும் எனக்கு இல்லை. இந்த நிறுவனம் வந்து கோல் ஊச்சும், அதாவது அங்கே கோல் ஊச்சினான், வெற்றி கொடியை நாட்டினான், அவனது அடையாளத்தை அங்கே பொறித்தான், இதுதான் இவர் தான், இங்கதான் இவர் இருக்காரு, இவருக்கானது இது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து கண்டிப்பா நாங்க வந்து நிலைநாட்டுவோம்ன்றதுல எந்த ஐயமும் இல்லை. அதாவது நல்லா போட்டிருக்காரு, மைவி3 கோலோச்சும், அதாவது எங்களுடைய கொடியை பறக்க விடுவோம் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்குவோம். அதான் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு சொல்றேன். அந்த கோலோச்சும்ன்றது வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு, இதுவும் ஒரு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கோலோச்சும் என்பதில் எவ்வித ஐயமும் எனக்கு இல்லை. அவர் தான் அதை செயல்படுத்துறவர், அவர் தான் அதை நடைமுறைப்படுத்துறவர், அவர் தான் அதை வந்து கட்டி காத்து அடுத்த படிநிலைக்கு நான் கூட்டிட்டு போறவர். அவருக்கே எந்த ஐயம் இல்லை அப்படின்னா கிளியரா இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க, கிளியரா இருக்காரு அப்படிங்கிறத தெளிவா இருக்கு. நமக்கு யாரும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே வந்து கான்செப்ட் கரெக்டா இருக்கு. அடுத்து இன்னும் பார்க்கலாம். இந்த நம்பிக்கையோடு இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்த்தை நான் மனதார கூறுகிறேன். இவ்வளவு விஷயங்களும் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நான் செய்ய முடியும். இப்போ நான் வந்து ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை என்னால் தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நான் தாண்டிடுவேன். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் தாண்ட மாட்டேன். முதல்ல அந்த நம்பிக்கை வரணும். இதை நம்மளால முடியும், இந்த மரத்தில் ஏற முடியும், இந்த கல்லை நமக்கு தூக்க முடியும், இந்த ஆற்றை நீந்தி கடக்க முடியும், இந்த படகுல வந்து நம்ம ஏறி பயணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அடுத்து அதற்கான செயல்முறைகள் நடைமுறையில் இருக்கும். இல்லை பண்றது சந்தேகமா இருக்குன்னா அது நடக்குமா நடக்காதான்றது கேள்விக்குறி. அந்த இடத்துல அது நடக்கும்ட்டாலே ஆச்சரியக்குறி, கடந்து போயிட வேண்டியது. நம்ம இவ்வளவு பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஆச்சரியத்தோட பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் அந்த இடத்துல இருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் அனைத்தும் நமக்கு சாதகமாக நடக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். நல்லா கவனிங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முதல் அனைத்தும் நமக்கு சாதகமாக, அனைத்தும்னா நீங்களே கண்டுக்கங்க என்னென்னு. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளும் சரி, நமக்கு இருக்கிற தொல்லைகள் தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே சாதகமா இருக்கும்னா, எல்லாமே சாதகமா இருக்கும்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க டோட்டல். அதாவது சொல்லுவாங்கல்ல, வாலிக்கு எதிர்த்து நின்று யாருமே ஜெயிக்க முடியாது, புறமுதுகு வழியாக இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கு. அது வாலி வந்து சில இடங்கள்ல வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த திறமையில வந்து வாலி வந்து மிகைப்படுத்தப்பட்டிருப்பார். வாலி தெரியும் உங்களுக்கெல்லாம், வாலி சுக்ரீவன் கதைகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு திறமை, எதிர்த்து நின்று யாரும் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிறுவனமாக, அதையே நம்ம இங்க பாக்குறோம். நமக்கு சாதகமாக நடக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். மனசார நம்புறாரு, இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி வரப்போறதுதான் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம ரொம்ப கவனமா பார்ப்போம். அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் கூறுகிறேன். அந்த நம்பிக்கையோட தான் மறுபடியும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏற்கனவே சொல்லிட்டாரு, இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கு, இப்ப சொல்லப்பட்ட இத்தனை கருத்துக்கள் இருக்கு, இதையெல்லாம் சிறப்பா நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் மறுபடியும் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ஆண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிறத அழகா மென்ஷன் பண்ணியிருக்காரு. வாங்க இன்னும் பார்ப்போம். வெகு விரைவில், நல்லா கவனமா இருங்க, வெகு விரைவில் ஆரம்பத்துல அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாரா, வெகு விரைவில்ன்றத மறுபடியும் இங்கும் இந்த இடத்துல வந்து இவங்க விரைவில் கூட ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். வெகு விரைவில்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம விரைவில் அப்படின்னு போட்டுருந்தாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரணமா எதிர்பார்ப்புகள் ஒரு மிதமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா வெகு விரைவில் இந்த இடத்துல அவங்க போட்டிருக்கனால எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அவளோட காத்திருக்கலாம். மீண்டும் உங்களை என்னுடைய வீடியோவில் சந்திக்கிறேன். முடிஞ்சுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெகு விரைவில் எப்ப வேணாலும் சந்திக்கலாம். பொங்கலுக்கு முன்னாடி சந்திக்கலாம், பொங்கல் அன்னைக்கு சந்திக்கலாம், பொங்கலுக்கு அப்புறமா சந்திக்கலாம், தைப்பூசத்துக்கு கூட சந்திக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். நாம தான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன கிட்டன்ஸ், அதை மட்டும் நம்ம தெளிவா பார்க்கணும். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெகு விரைவில் மீண்டும் உங்களை என்னுடைய வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதே போன்று நான் சந்திக்கிறேன்னு சொல்லலை. நல்லா இந்த இடத்துல பாத்துக்க, இதே போன்று நான் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தல.
வெகு விரைவில் சந்திக்கிறேன் வீடியோவில். அதாவது வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படின்றது, ஆடியோவில் சந்திக்கிறேன்றத குறிப்பில்லை, வீடியோவில் தோன்ற போகிறார். என்னுடைய கணக்கு கரெக்டாக வந்தா இன்னொரு ஆடியோ வரலாம். அப்ப அந்த ஆடியோவுக்கு அடுத்ததா கண்டிப்பா வீடியோ தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வீடியோவில் வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பல தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுமையோடு காத்திருப்போம். இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. இதுல எம்டியினுடைய ஸ்பீச் இது வரைக்கும் நான் பல ஆடியோக்குள்ளேயும் பல வீடியோக்குள்ளேயும் நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் இப்படி ஒரு வாசகங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்ப வந்து சொல்றது வந்து என்னுடைய கருத்து. இது வந்து யாரையும் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லப்பட விரும்பல. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கருத்து என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த வாசகங்கள் எல்லாத்தையும் வந்து முற்றிலுமா வந்து எழுத்து வடிவில நம்ம பார்க்கும்போது, இதை வந்து ஆடியோவா நம்ம கேட்டப்ப வந்து ஒரு அழகான கோர்வையா ஒரு அழகான வாசகமா இருந்திருக்கலாம். ஆனா இது வரிகளாக நம்ம பிரித்தெடுத்து அதை தனியாக நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கும்போது, இது அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக 2 பக்கங்களில் நிரப்பப்பட்ட வார்த்தைகளாகவே நான் அதை வந்து பார்க்கிறேன். புரியும் நினைக்கிறேன். இது வந்து அவர் சொல்லியிருப்பார், மக்கள்கிட்ட நான் வந்து எதையாவது பேசணும், கண்டிப்பா இந்த நியூ இயருக்கு நான் பேசல அப்படின்னா என் மக்கள் வந்து என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கே ஒரு மரியாதை இல்லாம போயிடும். கடவுள் கூட வந்து ஒரு கட்டத்துல வந்து இறங்கி மக்களுக்கு வந்து காட்சி தருவாரு, ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கான பலனை கொடுப்பாரு. அந்த இடத்துல வச்சு பாக்குற என் மக்களுக்கு நான் ஒரு வாழ்த்தவாத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து சட்ட வல்லுநர்கள் கிட்ட வெளிப்படுத்தியிருக்கலாம். அவர் என்ன சொல்ல போறேங்கிறத வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அதில் இருந்த ஆகச்சிறந்த ஒரு சட்ட வல்லுநரோ ஒரு குழுவோ அவருக்கு இந்த வார்த்தைகளோடு ஜாலத்தோடு வார்த்தை எடுத்து கொடுத்துருக்கலாம். இந்த வார்த்தைகளை வந்து இப்படித்தான் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்கலாம், ஒரு 2 பக்கங்களுக்கு. இது என்னுடைய கருத்து. ஏன்னா எதை வச்சு நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, எம்டியினுடைய வார்த்தைகளும் அந்த வீடியோக்களும் அவருடைய பேச்சுக்களும் பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல வந்து அவர் பயன்படுத்தாத பல வார்த்தைகள் இதுல வந்திருக்கு. அவங்க வந்து முறையா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல திருத்தமும் அவர் செஞ்சிருக்கலாம். இதுல எந்தெந்த வார்த்தைகளை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து அவரும் கேட்டிருக்கலாம். நான் வந்து இப்படியெல்லாம் சொன்னாதான் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். இதுல வந்து நம்ம அதிகமா பார்க்கப்பட வேண்டிய இதுகள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐயமில்லை அப்படிங்கிறத வந்து அவர் அதிகமா வந்து எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்தினதா தெரியல. அதே மாதிரி வந்து புடம்போட்ட தங்கமாக அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கலாம். அந்த மிகைப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை வந்து அவங்க தான் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். மேலும் வந்து இவர் ஒரே வார்த்தையை வந்து அடுத்தடுத்து எனக்கு வந்து பயன்படுத்தினதா வந்து பெருசா தெரியல. இந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் இருந்து மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வருது. பிரச்சனைகள் இருந்து மீண்டு ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக அமையும் கூட அவர் போட்டுருந்துருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைகளுக்குடைய அர்த்தத்தை வந்து தனியா பிரிச்சு காமிச்சிருக்காங்கன்னா, இது யாரோ ஒரு சிறந்த வல்லுநர் அவருடைய கைவண்ணத்துல வரையப்பட்ட ஒரு வார்த்தை ஜாலமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இதுல பல வார்த்தைகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் அதிகமா பயன்படுத்தாத வார்த்தை. அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடா இதை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சார் நண்பர்களே, நிறுவனம் சார்ந்தும் நிறுவனத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற மறைமுக தகவல்களும் என்னங்கிறத வெளிப்படையா இங்க நம்ம வந்து பிரிச்சு பேசிட்டோம். உங்களுடைய கருத்தை கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அதிவிரைவில் வந்து அவர் உங்க கூட பேச போறாரு அப்படின்னு சொல்றேன். இப்ப நானும் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், வெகு விரைவில் அடுத்த வீடியோ அப்படின்னு நான் சொல்றேன். அது எப்பங்கிறது நீங்களே பார்த்துக்கங்க. உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.